இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் வெள்ளப்பாவக்காயில் ஒரு சம்பல் செய்ய போகிறோம். பாருங்கள், வேறத்தான் சம்பல் செய்ய போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் பாவக்காயில் பாருங்கள், ஸ்ரீலங்கன் பாவக்காயில் ஒரு சம்பல் செய்ய போகிறோம். நல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் கட் பண்ணி போட்டு தான் பாவக்காய் கழுவ போகிறோம். உள்ளுக்குள்ளே எடுத்து போட்டு தான் நல்லா பாவக்காய். இது வேண்டியும் நாங்கள் 1 கிழமை ஆகிட்டுது. அப்படின்னு பாருங்கள், நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தமிழ் கடையெல்லாம் வந்தது ஸ்ரீலங்கன் பாவக்காய் முறையில் நல்லா இருக்குது. உறவுகளை இப்போ நாங்கள் இந்த போருக்கு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிலவு போருக்கு வெட்டிட்டு பிறகு அதை சின்னதாக வெட்டுவோம். சம்பல் தானே, அதனுடைய இந்த மாதிரி வெட்டி போட்டு தான் அழிக்க போடணும். இதை இன்னும் கழுவையில் கழுவி போட்டு தான் போடணும். இப்போ நாங்கள் கழுவாமல் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி அதை பிறகு 2 ஆக்கி போட்டு பிறகு இப்படி நீளமாக வெட்டி பிறகு அதை சின்னதாக வெட்டணும். உறவுகளே பாருங்கள், இந்த மாதிரி பாவக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுப்போம். இதை நாம் இப்போ கழுவி போட்டு அவிப்போம். கொஞ்சம் உப்பு, பாவக்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்து அவிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக இருக்கணும். சம்பலுக்கு அதனுடைய நல்லா இருக்கும் இந்த சைஸ். இப்போ நாங்கள் பாவக்காயை அவிப்போம். பாவக்காய் அவியறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுவோம். கணக்கு விட தேவையில்லை. ஏன்னா சம்பல் போடைகள் தண்ணி சேர்க்கிற இல்லை, கொஞ்சம் விடுவோம், கொஞ்சம் சேர்ப்போம். சம்பலுக்கு பாவக்காய் சம்பல் போடைகளை தண்ணி வடித்து தான் இருக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன்னு பாருங்கள், விட்டு அவிப்போம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். பாவக்காய்க்கு மட்டும் சேரக்கூடியது கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். பாருங்க உறவுகளே, ஒரு பாவக்காய் எடுத்து பார்ப்போம் எப்படி கண்டு. கொஞ்சம் கசக்கு சந்திரா நல்லா இருக்கு. கசக்கு தானே பாவக்காய் கசக்கு என்ன, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவியட்டும். நல்ல கசப்பு தான், நல்ல கசப்புக்கிறது, நல்ல கசக்குறது என்ன சுகர் உள்ளாக்களுக்கு நல்ல பண்ணுறீங்க. அது நமக்கு என்ன சொல்லிட்டீங்க இதுக்கண்டு. ஓகே, பரவாயில்ல. உறவுகளே, பாவக்காய்க்கு வந்து இளநீ, தேங்காய் இளநீ விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும். ஆனால் நாங்கள் 2 தேங்காய் நேற்று வேண்டியிருந்தேன். அதில் 1 நேற்று புட்டுக்கு எடுத்துட்டோம். அப்போ இன்றைக்கு இளநீக்கன்று ஒன்று பாவக்காய் சம்பளுக்கு அவிக்கணும்னு சொல்லி வச்சுருந்துட்டு உடைச்சல் அழுகல் ஆகிட்டுது. தேங்காய் கொஞ்சம் கெட்டு போயிட்டுது, இளநியெல்லாம் மணக்குது. அதனால் விட இல்லை. கொஞ்சம் இளநீ விட்டு இருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும். உறவுகளே பாருங்கள், தேங்காய் இளநியும் விடையெல்லாம் போயிட்டுது. நீ கடைக்கு போய் வண்டிட்டு வர நேரம் இருக்காது, கொஞ்சம் போகணும் சோத்கரவுக்கு 2 மைல். ஆனபடியாக இன்றைக்கி நாங்கள் இளநீ இல்லாமலே அவிக்கிறோம். கொஞ்சம் கசக்கும் தான், பரவாயில்ல. கசப்பும் ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே. இன்றைக்கி சாப்பிடுவோம். உங்களுக்கு இளநீ விட வசதிப்பட்டால் இளநீ விட்டு அவிங்கோ. நாங்கள் அடுத்த முறை இளநீ விட்டு அவிச்சு சம்பளம் போட்டு பார்ப்போம். கொஞ்சம் அவியட்டும். இப்போ சம்பளுக்கு நாங்கள் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணுவோம். சில பேர் வெங்காயம் கட் பண்ணிக்க சொன்னால் கையோடைய ஃபாஸ்ட்டாக பட்டுக்கணும். எனக்கு அது வேற ஆகுது. உரைப்பு வந்து பச்சை மிளகா கூட போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பச்சை மிளகா ஒத்து வராது. எங்களோட வீட்டில் வந்து சந்திராவுக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒத்து வராது. அதனால் 2 சின்ன பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட போடலாம். உறவுகளே, நான் சின்னதாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், மிளகா தோட பட்டுவோம். கத்திர வந்து பார்ப்போம் பாவக்காவை எப்படி தண்ணி இருக்காண்டு. சரியான டைமுக்கு தோந்துருக்கேன். தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாமல் ஒட்டு அவியத்தான் விட்டுறாங்க. அளவான தண்ணி விட்டு வடிச்செடுக்காம, ஏன்னா அது அதுக்குள்ளேயே பாவக்காயோட சத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே பாவக்காயில் சேரட்டும் பண்ணக்காண்டி தண்ணியே இல்லை பாருங்கள்.
இப்போ நாங்கள் அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறோம். தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. நாங்கள் தண்ணியை வந்து வடிச்செடுக்கையில் அந்த தண்ணியே அளவாக வற்றி வந்துட்டுது பாருங்கள். வடிச்செடுத்தா பாவக்காய் சத்து தன்மையெல்லாம் வெளியில் போயிடும். அதனால அதுக்குள்ளேயே சேர்ந்து அவிஞ்சி தண்ணி அளவாக வரும்போதையும் கணக்காக பார்த்து எடுத்துட்டோம். இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணி போட்டு இந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுன பிறகு இதுக்குள்ள நாங்கள் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து தேசிக்காப்பிலையும் சேர்த்தோம்னா பாவக்காய் சம்பல் ரெடி. ரோவலே பாருங்கள் ஆறிட்டுது. இப்போ நாங்கள் சூட்டோடு போட்டால் வெங்காயம் வந்து அந்த சம்பளோட டேஸ்ட் வராது. வெங்காயம் ஒரு ஆதாவியல் மாதிரி ஒரு வாசனை வந்துடும். அதனுடைய பாவக்காய் ஆறின பிறகு தான் நாங்கள் வந்து போடணும். வெங்காயங்களை சேர்த்து சம்பளை பிரட்டணும். இப்போ பாவக்காய் நல்லா ஆறிட்டுது, சூடு ஆறிட்டுது. இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடுவோம். 2 மிளகாய் எடுத்து வச்சுருந்தாங்க. உரைப்பு மிளகாய் உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் மிளகாய் சேர்த்துட்டோம். அதுக்கு அதை பிரட்டி விடுவோம். இப்போ இதுக்கு இல்லை, நான் வந்து ஒரு தக்காளி சின்ன கட் பண்ணி போட போகிறேன். சேர்ப்போம். இப்போ கருவேப்பிலை இதை கொஞ்சம் கழுவி எடுத்து சின்னதாக கட் பண்ணுவோம். வாசனை எடுத்து கருவேப்பிலை வாசனை வருது. ஓ இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை வாசனை வாரல கூடுதலான கருவேப்பிலை நல்ல வாசனை வருது. இது சின்னதாக விட்டுவோமே அதுரா நல்ல வாசனையாக இருக்குது. இன்றைக்கு இப்போ லைம் விடுவோம். தேசிக்காப்புளி இப்போ பிரட்டி விடுவோம். கசாப்பு கொஞ்சம் குறையுமே என்ன தேசிக்காப்புளி எவ்வளோ போடுறது. ஊரில் இப்படி தான் நாங்கள் பிடிக்கும். பிரட்டுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு சேர்க்கணும். இனி மற்றது கொஞ்சம் மிளகு பொடி போடுவோம். கொஞ்சம் மிளகு சேர்ப்போம். எல்லாம் சேர்ந்து பிரட்டி விடுவோம். பிரட்டி போட்டால் உப்பு மிளகு அந்த உப்பு இன்னும் போட இல்லை. உப்பு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு போடுவோம். வேணாங்கிறா பாவக்காயை கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் முதல்ல இப்போ வெங்காயத்துக்கும் தக்காளி பழத்துக்கும் தான் உப்பு போடணும், சேர்க்கணும். இதோட பாவக்காய் கசப்பு தன்மை இருக்கக்கூடிய அது தேவையில்லை. தேவை வருமோ தெரியா பார்ப்போங்க, சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குங்களா? ஒரு 2 உப்பு போடுவோமே. 2 உப்பு போடுவோம். நல்லா இருக்குது. உப்பு போடுவோம். பாவக்காய் கசப்பு இருக்க தான் செய்யுது. அது உடலுக்கு ஆரோக்கியம் தான். இது கொஞ்சம் பாருங்கள், ஏற்கனவே பாவக்காய்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டாங்க. இது அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் போட்டால் தான் கொஞ்சம் சம்பல் டேஸ்ட் வரும். அதில் சிவறதுக்கான இந்த கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு பிரட்டி விடுவோம். சின்ன பச்சை மிளகா 2 போட்டோம். கொஞ்சம் பச்சை மிளகா அந்த உரைப்பு தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உறவுகளே, பாவக்காய் சம்பல் ரெடி. பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நாங்கள் செய்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். கொஞ்சம் கசக்கும், ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், பாவக்காய் சம்பல் வந்து சோத்தோட அசைவ கறியோடு சேர்த்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம்.